நம்ம இன்றைக்கி ஒரு பிடிஎஃப் ஃபைலில் க்ரீன் டிக்கை எப்படி கொண்டு வரதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் ஃபைலு லைக் பேன் கார்டு, ஆதார் கார்டு, இல்லை உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு அஃபிஷியல் ஃபைலு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் ஷோ ஆகும். வேலிடிட்டி அன்னோன்னு சொல்லி இருக்கும். இந்த வேலிடிட்டியை எப்படி க்ரீன் டிக்காக எனேபிள் பண்ணுறது, அந்த வேலிடாக கொண்டு வரதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கணும். அந்த பிடிஎஃப் ஃபைலில் எடிட்னு சொல்லி லெஃப்ட் சைடு கார்னரில் ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேபுக்குள்ளே ப்ரெஃபரன்ஸ் சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த ப்ரெஃபரன்ஸ்ன்ற செக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சிக்னேச்சர்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் வெரிஃபிகேஷன் சொல்லி ஒரு டேப் இருக்கும். அதுக்குள்ளே மோர்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிக்வயர் சர்டிஃபிகேட் ரிவோகேஷன் செக்கிங் டு சக்சீட் வென்எவர் பாசிபிள் டியூரிங் சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன் சொல்லியிருக்கும். அதை அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கணும். அதுக்கப்புறமா அகெயின் ஒரு வாட்டி ஓகே கொடுத்துட்டு இப்போ உங்ககிட்ட இருக்கிற சிக்னேச்சரை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வேலிடேட் சிக்னேச்சர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும். அதுக்குள்ளே ஷோ சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்ஸ்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு டேபு ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி வரும். அதில் ஆட் டு ட்ரஸ்டட் சர்டிஃபிகேட் கொடுத்து ஓகே கொடுத்து அன்டிக்காக இருக்கிற எல்லா செக்ஷனையும் டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு அகெயின் ஒரு ஓகே கொடுத்துட்டு வேலிடேட் சிக்னேச்சர்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் சிக்னேச்சர் வேலிடேட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.